ஹாய் மக்களே, வணக்கம். ஹாப்பி சைனீஸ் நியூ இயர். ஸோ நம்ம வந்து 1 lakh to 10 lakh அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம பியூராக நிஃப்டியில் மட்டும் ட்ரேட் பண்ணுறது மூலமாக நம்ம 1 lakh 10 lakh எப்படி மாற்றலாம் அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேலஞ்ச் ரன் பண்ணோம். அதில் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி. அதில் இப்போ நம்ம ஆக்சுவலி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த அப்டேட் போட்டு ஆனால் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இதோட அப்டேட்டாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம ட்ரேடிங் சேனல் வந்துட்டோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் செப்டம்பரில் இந்த சேலஞ்சை ரன் பண்ண ஆரம்பித்தோம். இது வரைக்கும் நம்ம மொத்தமாக எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் வந்து சார்ஜஸ் போக மொத்தமாக நம்ம இது வரைக்கும் எடுத்த ப்ராஃபிட் கேட்டிங்கன்னா 23,500 அரவுண்ட். சரியா? ஸோ 23,500 rupees வந்து நமக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. சூப்பர். ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜில் போடுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு 23,500 வந்துருக்கு. ஓகேவா? போட்டக் சாரி, ஆசை தான் அவ்வளோ காசு வரணும்னு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்த காசு போடுவோம். 23,500 டிவைடட் பை 1,22,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இது வரைக்கும் 19% ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 19% ரிட்டர்ன்ஸ் இன் 4 months. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஆக்சுவலி 5 months, சாரி. ஸோ 19% 5 monthsல குட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப சூப்பர். ஏன்னா இதே 19 இன்னொரு 5 monthsல அச்சீவ் பண்ண முடிஞ்சா 40% 50% இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா இது எல்லாரும் பண்ணிடலாமே அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் வரலாம். ஆனால் இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட்டில் உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது. ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் இதில் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் ஆக்சுவலி பெருசாக மாற்றவே இல்லை. நீங்கள் எல்லா வீக்லேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீக்லி எக்ஸ்பைரியில் ஸ்ட்ராங்கிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராங்கிள்னா உங்களுக்கு என்னன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். பட் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ரன் பண்ணுறோம். காரணம் என்னன்னு கேட்டால் ரொம்ப எங்களுக்கு எல்லா வீக்லேயுமே அந்த வீக்கோட ப்ரெடிக்ஷனில் மூமெண்ட் ரொம்ப இருக்காதோ, அப்படியே ஃபிளாட் ஆகுமோ அப்படின்றத எங்களோட கணிப்பாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கிள் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் ரொம்ப மூவ் ஆகலைன்னு வைங்களேன், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த 23,000 வந்து ரொம்ப கம்மி தான். காரணம் என்னன்னா எங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்கல. இப்போ இதே இதை நாங்கள் வந்து அந்த வித் இருக்குல்லையே, அந்த வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மேபி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். optionstrat.com போகலாம். optionstrat.comல உள்ள போனீங்கன்னா நான் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் கேட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்குது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டேன். நமக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கீழேயும் இறங்கலாம், கொஞ்சம் மேலேயும் போகலாம். ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் வரும் ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கீழே வந்து இப்போ லெட்ஸே நிஃப்டி வந்து ஒரு 18,500ல நிற்குதுன்னா நம்ம வந்து 18,000ல ஒரு புட்டு செல் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதே மாதிரி 19,000ல ஒரு காலை செல் பண்ணிக்கோ. இந்த மாதிரி மேலையும் கீழையும் இங்கே புட்டையும் செல் பண்ணுறோம், காலையும் செல் பண்ணுறோம். இதுக்கு மார்ஜின் நிறைய தேவைப்படும். அதனால தான் நமக்கு அந்த 1,22,000 வச்சுருக்கோம். அந்த மார்ஜினுக்கு நம்ம வந்து இது ரெண்டையும் செல் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரீமியம் கிடைக்கும். அந்த ப்ரீமியம் தான் நீங்கள் பார்த்த இந்த ப்ராஃபிட்ஸ்லாம். ஓகேவா? இதான் ஸ்டாக் ப்ரைஸ். இது வந்து நம்ம எப்படி மூவ் ஆச்சுன்னா வர ப்ரைஸ். ஆனால் இதில் உங்களுக்கு இந்த சைட்டில் வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு தான் காமிக்குது. பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நம்ம நிறைய சைட் இருக்குது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை காமிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் இந்த சைட்டை காமிச்சிருக்கேன். இது optionstrat.com. இதை நீங்கள் ஆக்சுவலி போனீங்கன்னா இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் மோஸ்ட்லி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு வந்து இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரொம்ப மண்டையை உடச்சிக்கிற மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணியிருக்கிறது, நம்ம எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். காரணம் என்னன்னு கேட்டோம்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றுச்சுன்னா நமக்கு கிடைச்ச ப்ரீமியம் நம்மக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. ஆனால் இது பயங்கர ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜி. எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 18,500 போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு 17,500 போச்சுன்னா ஒரே நாளில் 50,000 லாஸ் வரும். ஸோ 23,000 நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படலை. ஆக்சுவலி எப்போ வேணால் அது போகலாம் கையை விட்டு. ஆனால் வி ஆர் க்ளோஸ்லி வாட்சிங். அதனால் ஐ ஹோப் கரெக்டான டைமில் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கிள் வந்து அயன் காண்டராக மாறிடும். நாங்கள் ஸ்டாப் லாஸ் போடல, ஆக்டிவாக பார்த்துட்டு நியூஸை பேஸ் பண்ணி நாளைக்கு பேடாக இருக்குன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுறோம். இல்லை நாளைக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுட்டு நாங்கள் ப்ரீமியோட டிகேல நாங்கள் சம்பாதிக்கிறோம்.
ஸோ இதான் இதில் நடக்கிறது. இன்னும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் ரொம்ப தெரியணும்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் நம்ம தான் நிறைய லாங் டுட்டோரியல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, HTML ஜாவா ஸ்கிரிப்ட் CSSன்னு 12 மணி நேரம் 10 மணி நேரம் வீடியோலாம் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாரும் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. 50,000 ஒரு செஷனுக்கு 50,000 அப்படிலாம் வித்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, ஒரு ஃபுல் லென்த் வீடியோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆப்ஷன்ஸை பற்றி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடலாம். அப்படி ஒரு ஃபுல் லென்த் வீடியோவை ரெடி பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்து இப்போ இதில் பார்த்தோன்னா அதான் எனக்கு ஆக்சுவலி இப்போ நான் வந்து வேற நிறைய ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலை. ஸோ அதனால ஒவ்வொரு வீக்லையும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீப்பாக இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைய வரைக்கும், அதாவது இன்னைக்கு க்ளோஸ் பண்ண வரைக்கும், இது ஆக்சுவலி நீங்கள் பழைய 3 வீடியோ நம்ம கணேஷ் தான் அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் கணேஷ் ஆக்டிவாக இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொசிஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து அந்த கிளியராக ஒவ்வொரு இந்த ட்ரேடிங் ஜேர்னல் எல்லாருக்குமே முக்கியம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் அந்த வாரம் ஏன் இந்த பொசிஷனை ஓப்பன் பண்ணீங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து அப்பப்போ எழுதி வைங்க. சின்னதாக உங்களுக்கு மனசில் தோணுது அப்படியே டக் டக் டக்குன்னு டைப் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா ஏன் ஆச்சு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கும். நல்லா போச்சுனாலும் ஏன்றது இருக்கும். இப்போ இன்னைக்கு லட்சம் இப்போ எடுத்தோன்னீங்களா, இங்கே ஓப்பன் ஆன் மண்டே வித் ப்ராட் பிரேக் ஈவன். அதான் ப்ராட்னா தான் அந்த ரேஞ்சை வந்து அதிகமாக வச்சிருக்கோம். நாங்கள் ஏன் ரேஞ்ச் அதிகமாக வச்சிருக்கோம்னா, நாங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்க்க முடியாது. ரைட், ஓகேவா? இன்னும் ரொம்ப ஆக்டிவாக டெய்லி உட்காந்து பார்க்குறோன்னா அந்த ரேஞ்சை கம்மி பண்ணலாம். லெட்ஸ் சே ரேஞ்ச் கம்மி பண்ணுறது மீனிங் 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருந்தாலும் 18,200 இல்லை கீழே வந்து 18,800 அப்படி கூட போட்டுட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஒன்றுமே நம்ம 23,000 போல 50,000 வந்திருக்கும் எல்லாம். ஆனால் அதில் லாஸும் அதிகமாக வரும். ஏன்னா அந்த ரேஞ்ச் விட்டு டக்குன்னு வெளியே போச்சுன்னா லாஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம லாஸை கம்மி பண்ணுறக்காண்டி நம்ம ரேஞ்சை வந்து அதிகமாகவே வச்சு ரிஸ்க்கை கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் ஆன் போத் சைடு பிகாஸ் ஆஃப் பட்ஜெட் வீக். ஸோ இந்த வீக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரேஞ்சை ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீக்கும் என்ன பண்ணோம் அப்படின்றது இந்த ஷீட்டில் இருக்குது. சூப்பர். நான் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜி, நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியம் இருந்தால் நல்லா இருக்கும் ஜி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சேலஞ்சில் இது வரைக்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 lakh 10 lakhல 1 lakh to 10 lakhல நம்ம போட்ட கேபிட்டல் இப்போ வந்திருக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தோன்னா இப்போ அது 1,50,000 ஆயிருக்கு. ஓகேவா? ஒன்றும் லாங் வே டு கோ. பட் ஆனால் அது வந்து என்னடா 1.5 லட்சத்து இன்னும் 10 லட்சம் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த பவரை நீங்கள் பார்க்குறக்காண்டி தான் இந்த சேலஞ்சை ரன்னே பண்ணுறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இனிஷியலாக அந்த அமௌண்ட் சம்பாதிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ரைட்டா? ஆனால் 20% இப்போ உங்களுக்கு கம்மியாக தெரியல. ஆனால் இதே 20% நாளைக்கு 7 lakh கேபிட்டல் விளாண்டோன்னு வைங்களேன், அன்னைக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த சேலஞ்சஸில் பார்க்க தான் போறீங்க. ஐ ஹோப் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெரிய லாஸ் வந்துட்டா பெரிய ஸ்டெப் பேக் ஆகும். பட் அதுக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கணும். ஆப்ஷன்ஸ்னு உள்ள வந்துட்டா கேபிட்டலில் லூஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். ஓகே ஜி. ஸோ இதான் ஷார்ட் அப்டேட். வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து புது ஸ்ட்ராட்டஜிஸ் எம்ப்ளாய் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இப்போ ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் ஆக்சுவலி நோட் பண்ணலாம். நாங்கள் ஏன் ஒரே நிஃப்டியில் வந்து எதுக்கு ஸ்ட்ராங்கிலே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து நீங்கள் ஆக்சுவலி இந்த கிராஃப் பாருங்கள், நிஃப்டியில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா நம்ம வந்து மதர் மார்க்கெட்டுக்கு இந்தியன் மார்க்கெட் பிஹேவ் பண்ணணும்னு நிறைய வாட்டி எதிர்பார்க்குறேன். நான் உட்காந்து யூஎஸ் மார்க்கெட் தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அதை வச்சுட்டு சரி ஓகே அப்போ நாளைக்கு இப்படி ஆயிரும் இந்தியா மார்க்கெட்டில் ஒன்று நினச்சிட்டு உள்ளே போனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நடக்குது. ஏன்னா மதர் மார்க்கெட்டை இந்தியன் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறத 2022 கிட்டத்தட்ட விட்டுருச்சு. அதனால இந்தியன் மார்க்கெட் ஒன்றும் கிராஷ் ஆகலை. காரணம் என்னன்னு அப்படி நிறைய பேர் யோசிக்கும் போது, என்னதான் எஃப்ஐஏ செல் பண்ணாலும் டிஏ நல்லா உள்ள அடிச்சு வாங்குறாங்க. இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் இன்னும் ஸ்டாக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் எடுத்தா, ஒருவேளை இந்த ஓவரால் மார்க்கெட்டுன்னு பார்த்தோன்னு வைங்களேன், ஒருவேளை தான் ரைட் டைமோ இந்தியா மார்க்கெட்ல வாங்குறதுக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டா, யூரோப் வளர்ந்து முடிஞ்சது, யூஎஸ் வளர்ந்து முடிஞ்சது. இதெல்லாம் அவங்க இன்னும் எவ்வளோ வளர போறாங்கன்றது தெரியல. ஆனால் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா இந்த விசியா இருக்கட்டும், நிறைய மணி வச்சிருக்கவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, ஒருவேளை அடுத்த பெட் இந்தியா மேல எடுக்கிறாங்களோ, அதனாலதான் நிறைய ஃபாரின் மணி இந்தியாக்குள்ள வருதோ. அப்படி இந்தியா விட்டுட்டா சைனா. ஓகேவா? சைனாவும் ஆல்ரெடி நல்லா வளர்ந்துட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஸ்டில் சைனாக்கு வந்து பயங்கரமான க்ரோத் இன்னும் கண்ணு முன்னாடி இருக்கு. அட்லீஸ்ட் இன்னொரு அடுத்த 4 வருஷத்துக்கு அவங்க க்ரோத்துக்கு பிரச்சனை வராது, ப்ரொவைடட் அவங்க கவர்மெண்ட் எதுவும் பெரிய தப்பு பண்ணாத வரைக்கும். ஆனால் இந்தியாவுக்கு சூப்பர் பார்த்து அப்படியே ரெட்டியா இருக்கு, அழகா இருக்கு.
ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்றதை பொறுத்து தான் உள்ளே வரவங்க அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓப்பனாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு இன்னும் ஓப்பனாக ஆகணும். அப்படி ஆகாட்டினாலும் அதை ஆகாட்டி இல்லை பரவாயில்ல எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம்னா அட்லீஸ்ட் சைனா மாதிரி உள்ள லோக்கல் ப்ராடக்ட்ஸாவது நம்ம நல்லா பண்ணணும். ஸோ 2 கட்டான இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பண்ண போகிறதே இல்லை, நம்ம பையர்ஸ் தான். வெளிநாட்டுக்காரன் வந்து வித்துட்டு போகிறான், பரவாயில்ல. நம்ம எல்லாரும் நான் இப்படி தான் பார்ப்பேன் இந்தியாவை பொறுத்தவரை. எல்லாம் இப்போ ஆப்பிள்காரன் ஃபோன் பண்ணுறான் விற்கிறான், ஓகே. டெஸ்லாக்காரன் கார் பண்ணுறான், ஓகே. டெஸ்லா ஒன்றும் இந்தியாவுக்குள்ள விடலை, அது ஒரு பெரிய கதை. பட் ஆனால் ஓகே, இந்த கூகுள்காரன் அமெரிக்காக்காரன் தான், பட் இந்தியாவில் வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லாரும் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க விற்கிறாங்க, நம்ம வந்து என்ன பண்றோம் மனுஷங்களை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுல வந்து எந்த தப்பு கிடையாது. இந்தியாவுக்குள்ள $90 பில்லியன் உள்ள வருது. யாருனால வருது? எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் வெளியே போய் நல்லா சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்தியா ஸ்டில் குட் தான் என்கிட்ட கேட்டா. இன்னும் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. வேர்ல்டுக்கு நிறைய பாப்புலேஷன் தேவை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, ஓகே. பட் அதான் என்னுடைய பார்வை. ஸோ அதனால ஒருவேளை இப்போ பெரிய மணி வந்து சைனா மார்க்கெட்டும் இந்தியா மார்க்கெட்டும் டார்கெட் பண்ணுதோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் ஒன்றும் இது கீழே இறங்கூடாம அப்படியே வச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா இது பின்னாடி பெரிய பாலிடிக்ஸ் கூட இருக்கலாம். இந்த பாலிடிக்ஸ் காரங்களை நம்பவும் முடியாது. அதனால இந்த பைடன் இல்லை, நம்ம ஆளு டொனால்ட் ட்ரம்ப் அவர் இருக்கும்போது மார்க்கெட் இறங்கூடாமே பார்த்துப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஒருவேளை மோடிஜி இறங்கூடாம பார்த்துக்கிறாங்களா தெரியல. ஸோ அதனால உள்ள நிறைய விஷயம் இருக்கு. பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் இந்தியா மேல நீங்க கண்ணை மூடி பெட்டு கட்டலாம். ஏன்னா அடுத்து யாரா இருந்தாலும் ஈஸியா அடுத்த பெரிய மார்க்கெட்டா மாற போறது, வேர்ல்ட்ல அடுத்த பெரிய எக்கனாமியா வரப்போறது இந்தியா தான் அப்படின்றது ஒரு கெஸ் ஒர்க் தானே எல்லாருமே. அதே மாதிரி அந்த கெஸ் ஒர்க் இப்ப நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில் அப்படின்றதான் ஹோப். ஸோ அதனாலதான் ஒருவேளை மேலையும் போக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா குளோபல்ல வீக்கா இருக்கு, கீழே இறங்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பாலிடிக்ஸ், இந்த மாதிரி புது இந்த கன்ஃபியூஷன்ஸ்னால கீழே இறங்க விட மாட்டேங்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டே இருந்தனால நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, மேலேயும் போகாது கீழேயும் போகாதுன்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணணும். ஸ்ட்ராங்கிள் இண்டெக்ஸ்ல 2 சைடும் செல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அசைன் ஆச்சுன்னா யூனிட்ஸை வாங்குற மாதிரி வரும். ஆனால் அது ஓகே, அது ஸ்டாக்குக்கு தான், இண்டெக்ஸ்க்கு அது பொருந்தாது. பட் இருந்தாலும் அதுல என்ன ஆயிரும்னா பெரிய லாஸ் வந்துடும். ஆனா இதே இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் நீங்க இப்ப டெஸ்லால போயிட்டு நீங்க இந்த ஸ்ட்ராங்கிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஜூஸியா ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் வந்து வீடியோவா பண்றேன். See you in the next video. Happy New Year.